இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக அரசியலில் அனல் பறக்கும் விவாதங்கள். கள நிலவரம். தமிழக அரசியல் களம் இன்று பெரும் பரபரப்பில் ஆழ்ந்துள்ளது. சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சி இடையே நிகழ்ந்த நேரடி மோதல் தற்போது தமிழகம் முழுவதும் பேசும் பொருளாக மாறியுள்ளது. குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் விமர்சனமும் அதற்கு முதலமைச்சர் விஜய் கொடுத்துள்ள அதிரடி பதிலும் அரசியல் வட்டாரங்களில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. சட்டமன்றத்தில் வார்த்தை போர். தமிழக சட்டமன்றத்தில் நேற்று உரையாற்றிய உதயநிதி ஸ்டாலின் தமிழக அரசின் செயல்பாடுகள் குறித்து சில விமர்சனங்களை முன்வைத்தார். ஆனால் இதற்கு சற்றும் எதிர்பாராத வகையில் மிக கடுமையான தரவுகளுடன் முதலமைச்சர் விஜய் பதிலடி கொடுத்துள்ளார். மக்களின் தீர்ப்பு என்ன என்பதை உணராமல் பேசுபவர்களுக்கு கள யதார்த்தத்தை உணர்த்துவதே எங்களின் கடமை என முதலமைச்சர் தெரிவித்த கருத்து ஆளுங்கட்சி வரிசையில் பெரும் நிஸ்சம்பந்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. பலமிழந்த திமுக கோட்டைகள். தோல்வியடைந்த அமைச்சர்களின் பட்டியல். இந்த மோதலுக்கு முன்னணியில் கடந்த தேர்தலில் முக்கியமான முகங்களாக கருதப்பட்ட அமைச்சர்கள் பலரது தோல்வி ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. மக்கள் செல்வாக்கு மிக்கவர்கள் என கருதப்பட்ட அமைச்சர்களே தங்களது சொந்த தொகுதியில் தோல்வியை தழுவியுள்ளது அக்கட்சிக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது. தோல்வியை சந்தித்த அந்த முக்கிய அமைச்சர்களின் பட்டியல். மு.க.ஸ்டாலின் கொளத்தூர், துரைமுருகன் காட்பாடி, மா. சுப்பிரமணியன் சைதாப்பேட்டை, முத்துசாமி ஈரோடு மேற்கு, தாமோ அன்பரசன் ஆலந்தூர், பழனிவேல் தியாகராஜன் மதுரை மத்தி, ராஜேந்திரன் சேலம் வடக்கு, டிஆர்பி ராஜா மன்னார்குடி, கீதா ஜீவன் தூத்துக்குடி, மூர்த்தி மதுரை கிழக்கு, அன்பில் மகேஷ் திருவெரும்பூர், காந்தி ராணிப்பேட்டை, ஆவடி நாசர் ஆவடி, மதிவேந்தன் ராசிபுரம், சுவாமிநாதன் காங்கேயம், பெரிய கருப்பன் திருப்பத்தூர். மேலே குறிப்பிட்ட பட்டியலில் உள்ள அமைச்சர்கள் அனைவரும் நீண்டகால அரசியல் அனுபவம் கொண்டவர்கள். இவர்களின் தோல்வி என்பது வெறும் தனிப்பட்ட தோல்வியாக பார்க்கப்படாமல் அந்தந்த பகுதிகளில் நிலவிய மக்கள் அதிருப்தியின் வெளிப்பாடாகவே பார்க்கப்படுகிறது. இதனை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் விஜய் உதயநிதியின் விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்துள்ளார். மக்கள் நலனே எங்களின் லட்சியம் என தொடர்ந்து முழங்கி வரும் தற்போதைய அரசு முந்தைய நிர்வாகத்தின் முறைகேடுகளை சுட்டிக்காட்டி தனது அரசியல் நகர்வுகளை மிக உறுதியாக மேற்கொண்டு வருகிறது. இந்த விவகாரம் வரும் நாட்களில் தமிழக அரசில் இன்னும் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கள நிலவரங்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஜாய்ஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.